சின்சான் இருந்தாலே மாசுதான். என்ன பட்டு நம்ம புது எக்ஸல்ல போய் நம்ம டீ குடிச்சிட்டு வரலாமா? நம்ம கிளம்பலாமா? நாங்க புது எக்ஸல் வாங்கியிருக்கோமே, டீ குடிக்க போறோமே. இது பிராங்க்லின் மாம்ஸ் எனக்காக வாங்கி கொடுத்தது. பெட்டு ஏறிக்க, பின்னாடி ஏறிக்க, நம்ம ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்படியே டீ குடிக்க போலாம். ஏறிக்க. என்னடா ஏறலையா? சரி விடு, ஒரு ரவுண்டு மட்டும் நானே அடிச்சுக்கிறேன். போடு, வேற லெவல்ல இருக்கு. பிராங்க்லின் மாம்ஸ் கிட்ட இந்த எக்ஸல் எப்படி இருக்குன்னு அன்னைக்கு சொல்லி ஆகணும். ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆகிட்டான் டான். என்னோட புது கவாசாக்கி பைக் எப்படி இருக்கு பேபி? நான் புதுசா உனக்காக தான் வாங்கியிருக்கேன். நம்ம 2 பேர் ரவுண்டு போலாம், போயிட்டு நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம். எப்படி இருக்கு? எரிக்கிறியா? பின்னாடி எரிக்க பேபி. நம்ம போய் அந்த சின்சானை வெறுப்பேத்திட்டு வரலாம். மாமா, அந்த சின்சானுங்கிறது யாரு? சின்சான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த என்னோட பரம எதிரி. அவன்கிட்ட நம்ம மாஸ்க் கட்டிட்டு வரணும். நான் ஒரு பிச்சைக்கார பையன். அவன்கிட்ட நம்ம யாருன்னு காட்டினா நம்ம பெரிய ஆளா இருப்போம். புரியுங்களா? சரி, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த குட்டி பையன் தானா? ஆமா பேபி. சின்சான் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் புது பைக் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு என்னோட கவாசாக்கி பைக்? கிரீன் கலர்ல நச்சுன்னு இருக்கா? அங்கிள், உங்க பைக் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு ரவுண்டு கொடுப்பீங்களா? நாங்களும் இப்பதான் புதுசா டிவிஎஸ் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? வேற லெவல் நச்சுன்னு இருக்கா? இந்த டிவிஎஸ் நாங்க கஷ்டப்பட்டு வாங்கினது. நாங்க எத்தனை பேர் வேணா உட்காந்துட்டு போவோம். அவ்வளவு வெயிட் இந்த டிவிஎஸ் தாங்கும். அதனாலதான் நாங்க எங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இதை வாங்கிட்டோம். இந்த வண்டி எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா சின்சான்? நீ எல்லாம் இதை ஓட்டணும்னு நினைக்க கூடாது. உன்னால இதை வாங்கவே முடியாது. இதை நான் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். நீ உன்னோட கனவுல மட்டும் நினைச்சு வாழ்ந்துக்கோ. பேபி, நான் ஓட்டுறேன் பேபி. நம்ம வண்டி நான் ஓட்டாம யாரு ஓட்டுவா? இது நம்மளோட வண்டி. எனக்கு எத்தனை வாங்கியிருக்கேன். நான் ஓட்டி காமிக்கிறேன். சின்சான் பள்ளிக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். சின்சான், நீங்க பாத்தியா எங்க வண்டி? பெரிய வண்டி. எங்க வண்டி நாங்க நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். நீ எல்லாம் இதை வாழ்க்கையில நினைக்கவே கூடாது. போய் பிராங்க்லின் மாமா கூட டாக்ஸி ஓட்டு. அதுக்கு தான் நீங்க எல்லாம் லைக்கு. அக்கா, இந்த குண்டு பயலோட எல்லாம் சேராதீங்க. இவன் கடைசியில ஏமாத்திட்டு போயிடுவான். சின்சான், யாரை பார்த்து குண்டு பையன்னு சொல்ற? நீ பாபி, நம்ம போலாம். இவனை பெட்ட முதல்ல அடிச்சு தூக்கலாம். யாருகிட்ட? என்ன பார்த்தா குண்டு பையன்னு சொல்ற? நீ யாரா என்ன இப்படி பேசுறக்கே? முடிஞ்ச நீ ஒரு வண்டி வாங்கி காட்டுறா. உன்னால அது கூட வாங்க முடியாது. இந்த ஓட்ட டிவிஎஸ் வச்சுட்டு நீ பேசுற. ஐயோ, சாரி பேபி, தெரியாம அடிச்சுட்டேன். இதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. நீங்க தெரியாம தான் அடிச்சிங்க. நீங்க சின்சான் தான் அடிச்சிங்க. பரவாயில்ல. சரி, நம்ம கிளம்பலாம் பேபி. இவங்கிட்ட இருந்தா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம பணக்கார வண்டி வச்சு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம். பேபி, இந்த வண்டி வச்சு நம்ம எங்க போலாம்? இஷ்டம் ஊட்டி போலாமா? இல்ல கொடைக்கானல் போலாமா? நம்ம வண்டி பார்க்க சூப்பரா இருக்கலாம். இந்த மாதிரி வண்டி யாராலையுமே வாங்க முடியாது. இந்த சின்சானால கூட வாங்க முடியாது. அப்படிதான் மாமா, நீங்க தான் மாஸ். நீங்க தான் எப்பவுமே மாஸ். சார், நீங்க தான் டாக்ஸிக்கு புக் பண்ணதா? வாங்க போலாம். நீங்க எந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்திடுவேன். ஆமாப்பா, நான் இங்க பக்கத்துல ஒரு பைக் ஷோரூமுக்கு போலான்ட்டு இருந்தேன். என் ஒய்ஃபுக்கு புது பைக் வாங்கி கொடுக்கணும். அதுக்காகத்தான் அங்க போலான்ட்டு இருந்தேன். சூப்பர் சார். இதோ பைக் ஷோரூம் வந்தாச்சு. நீங்க நிறைய பைக்கு கார்லாம் இருக்கும். நீங்க பார்த்து நல்லா பத்திரமா வாங்கிட்டு போய் ஒய்ஃபுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். நான் அப்படியே கிளம்புறேன். சின்சான் வேற வீட்டுல தனியா இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பெட்டு கூட விளாண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சிங்கிச்சா என் பேர் தான் சின்சான். நான் அந்த உலகத்திலேயே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஜாலியா விளாண்டு இருப்பான். ஏய், என்னடா சின்சான் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கான்? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. நல்ல குட்டி, ஏன் தங்க அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இப்படி அழுகுற அளவுக்கு என்ன நினைச்சு? வீட்டுக்குள்ள கூட போகாம அழுதுட்டு இருக்கேன். இந்த வெயில வெளியே நின்று அழுகலாமா? பிராங்க்லின் மாம்ஸ், எனக்காக ஒரு புது டிவிஎஸ் வாங்கி கொடுத்தில மாம்ஸ். அது நானும் பெட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். டான் வந்து அவனோட புது பைக்கை காட்டி எங்களை வெறுப்பேத்தி அழ வச்சுட்டு போயிட்டான். அவன் புது கவாசாக்கி பைக் வாங்கியிருக்கானாமா. அதை காமிச்சு எங்க 2 பேரையும் அடிச்சுட்டு போயிட்டான். அவனோட டார்லிங்கே கூட்டிட்டு வந்து அடிச்சான். எங்க 2 பேருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த பெட்டும் கடிக்க சொன்னா கடிக்க மாட்டேன்ருச்சு. அது ஒரு லூசு பெட்டு. அப்படியே சின்சான், இந்த டான் வந்து மறுபடியும் வெறுப்பேத்திட்டானா? இப்பதான் ஒரு ரைடை முடிச்சுட்டு வந்தேன். அந்த ஷோரூம்ல நிறைய பைக்கு கார்லாம் இருக்கு. நம்ம போய் புதுசா வாங்கிக்கலாம். நம்ம அவன மாதிரியே ஒரு கவாசாக்கி பைக் வாங்கி அவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அவனோட 10 பைக் சேர்த்திட்டு போய் ரிவெஞ்ச் எடுக்கலாம். நம்ம மொத்தமா ஆர்டர் போட்டு எல்லாமே வாங்கிக்கலாம். பின்னாடி ஏறிக்க சின்சான், நம்ம அப்படியே கிளம்பலாம். நம்ம போய் புது பைக்கை வாங்குறோம், மாஸ் பண்ணுறோம். இந்த டானை ரிவெஞ்ச் எடுத்து நம்ம யாருன்னு காட்டுறோம். அப்படி போடு பிராங்க்லின் மாம்ஸ். நம்ம பிராங்க்லின் மாம்ஸா கொக்கா. நம்ம நிறைய பைக் வாங்கி பெரிய கவாசாக்கி பைக் செய்ய போறோம். ஜாலி. இதோ பக்கத்துல வந்தாச்சு சின்சான். இங்க நிறைய காரு பைக் எல்லாம் புதுசா இருக்கும். நம்ம கவாசாக்கி பைக் இங்கேயே வாங்கிக்கலாம். பிராங்க்லின் மாம்ஸ், இந்த இடம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க நிறைய பைக் இருக்கு. அதுக்குதான் சின்சான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். என்னாச்சு, இங்க புது கவாசாக்கி பைக் ஏதாவது வந்திருக்கா? எங்களை டான்னு சொல்லி ஒருத்தன் வெறுப்பேத்திட்டு போயிட்டான். உலகத்திலே இல்லாத கவாசாக்கி பைக் அவன் தான் வச்சிருக்கிற மாதிரி எங்களை காண்டேத்திட்டான். நான் உங்ககிட்ட தான் வாங்கி ஆகணும்னு சொல்லி சின்சான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. பசங்களா, இங்க எவ்வளவு பைக் இருக்கு, எது வேணா ஓட்டி பார்த்து எடுத்துட்டு போய்க்குவாங்க. கவாசாக்கி பைக் இன்னும் வரல. ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. நான் வேணா ஆர்டர் போட்டு உங்களுக்கு நாளைக்கு தரேன். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு தான் வேணுமே. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்திட்டு கொண்டு வந்தா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் அந்த கவாசாக்கி பைக்கா? நான் மட்டும் தான் ஓட்ட முடியும் போல. சின்சான் உட்கார முடியாது. இப்படி பைக் இருந்தா நாங்க எப்படி ஓட்டிட்டு போய் வெறுப்பேத்துறது? என்னால மட்டும் தான் ஓட்ட முடியும். சின்சானுக்கு இன்னொரு வண்டி வாங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு காசு இல்ல. ஒரே வண்டி தான் வாங்க முடியும். சரிப்பா, நீ மேனுபேக்சர் இடத்துக்கே போய் வாங்கிக்கோ. அங்க இப்பதான் நிறைய பைக் தயாராயிட்டு இருக்கு.
இருக்கு, நீ விலை கம்மியா கூட வாங்கிக்கலாம். சரிங்க, இந்த புது மாடல் பைக் இருக்கு, நான் ஒரு தடவை ஓட்டி பாக்குறேன், வேற லெவல்ல இருக்கே. அடே பிராங்க்லின் மாம்ஸ், நம்ம பச்சை கலர் கவாசகி பைக்கை வாங்க வந்திருக்கோம். நீ எல்லா பைக்கையும் ஓட்டி பார்த்துட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நம்ம கவாசகி பைக் வாங்கி வெல்டிங் வைக்கணும், எத்தனை வேலை இருக்கு. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்ப வாங்குறது? அண்ணாச்சி நாங்க அந்த மேனுஃபேக்சரிங் இடத்துக்கே போய் வாங்கிக்கிறோம், சரியா? நீங்க தான் ஒரு வண்டியோட வைக்கல, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. போங்க. பிராங்க்லின் மாம்ஸ் உங்ககிட்ட எல்லா வண்டி இருக்குன்னு சொன்னா, ஆனா நீங்க எங்களை மாத்தி மாத்தி போக சொல்றீங்க. போங்க. அதுக்குன்னு இப்படி கடைக்காரனை தள்ளி உரிய செஞ்சா மேனுபேக்சரிங் இடத்துக்கு டைரக்டா போய் வாங்கிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதுவும் நம்ம கடை தான். ஹலோ, மேனுஃபேக்சரிங் இடமாங்க? மேனேஜர் உங்ககிட்ட சொன்னாரா? நானும் சின்சானும் நிறைய கவாசிக்கு பைக் வாங்க வந்துட்டு இருக்கோம், எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. வண்டி எடு மாம்ஸ், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம எல்லா பைக்கையும் வாங்கிட்டு வந்து வெல்டிங் வச்சு 10 பைக் ஒன்னா சேர்த்து போய் மாஸ்டர் பைக்கா மாத்தி அவனை வெறுப்பேத்த போறோம். ஆமா சின்சான், ஆனா நான் வெல்டிங் வச்சு ரொம்ப நாள் ஆகுது, என்னால இப்ப வைக்க முடியுமான்னு தெரியல, பாக்கலாம். உன்னால முடியும் மாம்ஸ், உன்னால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, உன்னால கண்டிப்பா முடியும். அண்ணாச்சி மேனேஜர் நாங்க வரோம்னு சொன்னாரா? உங்ககிட்ட நிறைய கவாசிக்கு பைக் இருக்காமே, எங்களுக்கு ஒரு 10 கொடுப்பீங்களா? என்ன பிராங்க்லின் மாம்ஸ் 10 கேக்குற? ஒரு 50 கேட்க வேண்டியதுதானே, விலை கம்மியா கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் மாம்ஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அவனை நம்ம கண்டிப்பா வந்து டான ரிவெஞ்ச் எடுக்கணும். சார், எங்களுக்கு 10 போதும், அதை வெல்டிங் வச்சாலே நாங்க பெரிய வண்டியை மான்ஸ்டர் மாதிரி மாத்திடுவோம். ஏப்பா இங்க 2 பேர் சண்டை போடுறதுக்கு வந்தீங்களா, வண்டி வாங்க வந்தீங்களா? 2 பேர் இப்படியே சண்டை கட்டிட்டு இருந்தா நான் 10 வண்டிக்கு கொடுக்கறதா 50 வண்டிக்கு கொடுக்கறதா? என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க போல. அண்ணாச்சி ஒரு 10 கொடுத்துருங்க போதும். இதோ உங்களுக்கான ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, வர சொல்றேன். இந்த மாதிரி கஸ்டமர் வந்து 10 பைக் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் நிறைய நாள் கழிச்சு ஆர்டர் டெலிவரி கொடுக்க போறோம். வேற லெவல். இந்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ணாலே நம்ம கம்பெனி பெரிய கம்பெனியா மாறி நம்ம பணக்காரங்களாயிடலாம். பத்திரமா கொண்டு போய் சேர்த்தணும், நம்ம கஸ்டமருக்கு நம்ம தான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்தணும். எல்லா வண்டியும் ஆடுற மாதிரி இருக்கு, மெதுவா போலாம். அதெல்லாம் இவங்க தான் கஸ்டமரா இருக்கு. நம்ம மேனேஜர் கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. மேனேஜர் நீங்க சொன்ன மாதிரி 5 கவாசிக்கு பைக் கொண்டு வந்துட்டு அடுத்த 5 வண்டி ரெடியா இருக்கு, நான் அதையும் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ போயிட்டு இப்பயே வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் கொண்டு வாங்க. உங்க பார்த்து எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நம்ம டெலிவரியுமே கொடுத்துடலாம். சரி முதலாளி, நான் 5 போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இவங்க நல்லா பார்த்து 10 வண்டி புடிச்சுன்னா வாங்கிட்டு போய்கிட்டோம். நம்ம வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ண போறோம். ஐயோ, பைக்ல இப்படியாவது பத்திரமா நெல்ல உளுந்துட மாட்டிருக்கே. ஆடாடா, கொண்டு வரப்பல கீழே விழுந்துருச்சு. நம்ம எடுத்து பத்திரமா கொடுத்துடலாம். இந்த ஸ்கிராச்சும் ஆகலையே. இல்லையோ, கஸ்டமர் ஆகாம போயிட போறாங்க. நல்ல வேலை எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த வண்டி வேணா ட்ரையல் பாக்குறீங்களா? நம்ம மேனேஜர் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் பாக்குற மாதிரி ஏமாத்திடுவா, இல்லையா நம்ம வேலைக்கு எவ்வளவு வச்சு விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட மாதிரி 10 பைக் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எப்ப டெலிவரி பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம். அந்த வண்டி வேணா ட்ரையல் பாருங்க. ஆமாப்பா, இந்த 10 பைக்கு வேணாலும் ட்ரையல் பாருங்க, எல்லாம் ஓட்டி பார்த்து எடுத்துட்டு போய்ங்க. அங்க போயிட்டு எல்லாம் குறை சொல்லக்கூடாது. இங்க இருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா நோ ரிட்டர்ன், ஓகேவா? நாங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். பிராங்க்லின் மாம்ஸ், இந்த வண்டி டான் வண்டி மாதிரியே இருக்கு, வேற லெவல் ஸ்வைன் போகுது. நம்ம டானுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இந்த வண்டி தான் கரெக்டா இருக்கும். நான் எதுக்கும் எல்லா வண்டியும் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். நம்ம செக் பண்ண வாங்கிட்டு போய் எங்க உடஞ்சு போயிருந்தா எல்லா வண்டியும் பாத்தீங்களா, எல்லாம் டேமேஜ் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை ஒன்னும் ஆகலையாட்டு இருக்கு. அந்த லாரியில ஏறி பாக்குறேன், எல்லா வண்டிக்கு டேமேஜ் மட்டும் ஆயிருந்தது. உங்க வண்டி எல்லாம் நான் கடாசிட்டு போயிரும் பாத்துக்க. இந்த கடையை விட்டு நான் அடுத்த கடைக்கு போயிருவேன். பரவாயில்ல, இந்த பக்கம் எல்லா வண்டியும் நல்லாதான் இருக்கு. கொண்டு வரும்போது கீழே விழுந்திருக்காட்டுக்கு. சரி பொழைச்சு போங்க, நாங்க வாங்கிக்கிறோம். யாருகிட்ட எங்களவே ஏமாத்துறீங்களா? அந்த சின்சானை யாரும் ஏமாத்த முடியாது. சரிங்க மேனேஜர், எங்க சின்சனுக்கு இந்த வண்டியெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்க டெலிவரி இன்னைக்கே எடுத்துக்கிறோம். நீங்க இன்னைக்கே வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிருங்க. நாங்க காசையும் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு மொத்த காசையும் இப்பயே செட்டில் பண்ணிட்டு போயிடுறேன். சரிங்க கஸ்டமர்ஸ், உங்களுக்கு இந்த டீலை முடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய டீல்ஸ்க்கு எங்க கடைக்கே வந்து வாங்கிக்கோங்க. நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தருவோம். ரொம்ப நன்றி சார், எங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தரேன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு பெரிய மனசுதான். இதுல என்ன இருக்கு? எங்க டெலிவரி மேன் இப்ப டெலிவரி பண்ணி வந்துருவாரு. எல்லாம் பத்திரமா கொண்டு போய் டெலிவரி பண்ணிருங்க. தோ முதலாளி, உங்களுக்காக நான் பத்திரமா கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறேன். நல்ல வேலை அந்த கீழே விழுந்த பைக்கை அவரு பார்க்கல. நான் மறுபடியும் வந்து எடுத்துட்டு போய்க்கிறேன். எல்லாம் ரெடியா இருக்கு. பிராங்க்லின் மாம்ஸ், நான் இந்த டெலிவரி மேன் கூடயே போயிடுறேன். ஏன்னா எல்லா வண்டியும் பத்திரமா கொண்டு வராரு, நான் செக் பண்ணணும். எல்லாத்தையும் கீழே போட்டே இருக்காரு. சரி, எங்க சின்சானை வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்திருங்க. சின்சான் வந்தானா இல்லையான்னு தெரியலையே, வண்டி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? டேய் சின்சான், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுக்குள்ள இங்க வந்துட்ட? ஹலோ, எங்க டெலிவரி காணோம்? அதுவா மாம்ஸ், நான் வர வழியிலே இறங்கி வந்துட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து டெலிவரி வாங்கிக்கலாம்னு. ஓரம் போ கவாசிக்கு பைக் டெலிவரி வருது. எல்லாரும் ஓரம் போ. டெலிவரி வீடு வந்தாச்சு. சின்சான், பிராங்க்லின், டெலிவரி வந்துருச்சு. ஐயோ, தெரியும், வீட்டு மேல இடிச்சுட்டேன், நான் மன்னிச்சிடுங்க. உங்க வீடு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்க வண்டி பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏ ஹவா குத்தாலங்கடி கும்மாளங்கடி குத்தாலம். எங்க வீட்டுக்கு வண்டி வந்தாச்சு. நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். சார், நீங்க ஆர்டர் போட்ட வண்டி எல்லாமே வந்தாச்சு. நம்ம ஒன்னொன்னா இறக்கிடலாம். வண்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எந்த வித டேமேஜ் இல்லாம நான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். வர வழியில் உங்க சின்சான் நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இறங்கி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்துட்டான். எங்க சின்சான் எப்பவுமே அப்படிதான், எந்த பொருள் வாங்கினாலும் டெலிவரி வரைக்கும் அவனே வீடு வரைக்கும் அவங்க கூட வந்துருவான்.
அப்படிங்களா சார்? ஓகே, எல்லா வண்டியும் இறக்கி வச்சாச்சு. எனக்கு அடுத்த டெலிவரிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டெலிவரி மேன் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா வண்டியும் பக்காவா இருக்கு. எங்க சின்சான் டான்ஸ் ஆடுறதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கிள் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுல நீங்க எவ்வளவு பெரிய டிரைவர்னு தெரிஞ்சிருச்சு. பத்திரமா போங்க. கண்டிப்பா அடுத்த நாள் ஒழுங்கா கொண்டு வந்துடுறேன். இந்த வயசானவனது என்ன ஒரு நிலைமை பாத்தீங்களா? இந்த வயசான காலத்துல ஒரு வேளை சோத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சரி சின்சான், இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒன் பை ஒன். பிராங்க்லின் மாம்ஸ், இத்தனை வண்டி உன்னால வெல்டிங் ஒர்க் பண்ணி பெரிய மான்ஸ்டர் வண்டியை மாத்த முடியுமா? எனக்கு இது நம்பிக்கையே இல்ல. உன்னால பண்ண முடியுமா? நீ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சின்சான், அதனாலதான் எனக்கே ஒரே யோசனையா இருக்கு. எப்படியாவது இதை ட்ரை பண்ணி நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அந்த டானுக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீயும் அவனோட பேபியை வந்து உன்னை அடிச்சதா சொன்னேல, எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்சான். உனக்காகத்தான் நான் இத்தனை வண்டி வாங்கியிருக்கேன். இப்ப பாரு என்னோட வெல்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன். எப்படி வண்டி பாத்தியா மஜா ஒட்டிக்கிச்சா? சூப்பர் பிராங்க்லின் மாம்ஸ், உன்னோட கை ஒண்ணு அப்படியே இருக்கு. இந்த 2 வண்டியை நான் ஓட்டி பாக்கட்டா? அட இருடா சின்சானு, நானே வெல்டிங் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏன்னா இது வண்டி ஒழுங்கா ஓடுதா ஒழுங்கா ஓடாதான்னு எனக்கே தெரியாது. அட மாம்ஸ், வண்டி ஓடாதுன்னு இப்படி போய் இடிச்சிட்டு இருக்கேன். செமையா ஓடுது. அங்க பாரு, பயங்கர ஸ்பீடா போகுது. நில்லுடா, நில்லு, நானும் வரேன். ஐயோ இரு சின்சான், நான் வந்து கராஜ்லயே நிறுத்திடுறேன். எல்லா வண்டியும் ஒன்னா வெல்டிங் பண்ணி நீ ஒரு ரவுண்டு போய் பாப்பியாமா? சரியா? இப்ப 2 வண்டி தான் நான் வெல்டிங் பண்ணிருக்கேன். இன்னும் 8 வண்டி இருக்கு. ஓகேவா? இந்த வண்டி பாரு, அழகா கொண்டு போய் வெல்டிங் ஒர்க் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்கன்னா நேரா கொண்டு போய் நிறுத்த போறேன். வெல்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறேன். அடுத்து நீ அந்த 10 வண்டி சேர்த்தி ஓட்டிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே மாம்ஸ், வேலை முடிஞ்சிச்சா? ரொம்ப நேரம் ஆச்சு. இதுதான் இந்த உலகத்திலே பெரிய கவாசகி பைக். நான் உருவாக்குன பைக் தான் இந்த உலகத்திலே பெருசு. இது மாதிரி பைக்கை யாராலையுமே உலகத்துல உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெல்டிங் ஒர்க்கை பண்ணிருக்கேன். பைக் நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஸ்பீடா போகுது, எப்படி இருக்குன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து இந்த டானுக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுக்கறோம். பைக்கை பார்த்து அவன் வாயை பொளந்தாகணும். சூப்பர் மாம்ஸ், வண்டி பயங்கர ஸ்பீடா போகுது. ஜாலி ஜாலி ஜாலி. இந்த டானோட பெரிய வண்டியா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நம்ம மாம்ஸ் வண்டி தான் மஜாவான வண்டி. அப்படி சொல்ற என் சிங்க குட்டி, நம்ம வண்டி மாதிரி யாராலும் உருவாக்க முடியாது. வேற லெவல். ஏறிக்கிட்டியா? நம்ம போலாமா? ஏறிக்கிட செல்ல குட்டி. நான் அங்க போய் ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டுறேன். நீ இந்த வண்டி ஓட்டிக்க. சரியா? நீ டரு டரு டருன்னு ஓட்டிட்டு இரு பின்னாடி கோந்து. வண்டி ஓட்டு மாம்ஸ், வேற லெவல்ல. சர் பயங்கரமா இருக்கு. எங்க மான்ஸ்டர் கவாசகி பைக் யாருமே பார்த்தது இல்ல. இந்த பைக்கை நாங்க தான் உருவாக்கி இருக்கோம். உலகத்திலேயே கிடையாது. ஜான் ஆகிட்டியாடா டான், உருண்டை கட்ட ஜான். எங்க வண்டியை பாரு, எங்க பெரிய கவாசகி வண்டியை பாரு. உன் வண்டி எல்லாம் தூக்கி ஓரம் போடு. ஏய் பிராங்க்லின், இவ்வளவு பெரிய கவாசகி பைக் எங்க இருந்துடா திருடிட்டு வந்த? இந்த பைக் பல கோடி தேரும் போலயே. இந்த வண்டி என்கிட்ட கொடுத்துரு. நீ என்னோட வண்டியை வச்சுக்கோ. இந்த வண்டியை வச்சு நானும் என்னோட டார்லிங்கும் ஜாலியா ஓட்டுவோம். டேய் டான், எவ்வளவு தைரியம் தான் நீ உன்னோட டார்லிங் சேர்ந்து என்ன சின்சான் இன்சல்ட் பண்ணிருப்பீங்க. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எங்க பைக்கை பாத்தியில, இனிமேல் எங்க பக்கமே வரக்கூடாது. திருட்டு பையில பிராங்க்லின், இந்த மாதிரி 10 வண்டி எந்த ஊர்லடா கிடைக்கும்? எங்க இருந்து திருடிட்டு வந்த? பிராங்க்லின் மாம்ஸ் நம்மள பார்த்தா திருட்டு பையன்னு சொல்லிட்டான் மாம்ஸ். அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். ஜான் ஆகிட்டியாடா டான். டேய் போட்டு விளாசு எல்லாத்தையும் போடு. டேய் டார்லிங், நீ தான் என்னோட சின்சான வம்பழுத்தியா? போடு, எல்லாரையும் வம்பழுக்கிறீங்களா? பைக்கை என்னடா பைக் உழுவ மாட்டேங்குது? அட்டி என் சின்சனவே நீ அடிச்சிட்டியா? இரு, உனக்கு இருக்கு. யாரும் உன்னோட 2 அடியாட்கள் பின்னாடி நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களடி பைக்கை போடு. ஜான் அடி. உன்னோட டார்லிங் மயங்கி விழுந்துட்டா. வெந்திரிக்கிறதுக்குள்ள வண்டி கொண்டு போய் கடாசிட்டு வந்துடுறேன். இரு, எல்லாத்தையும் ஒருத்து மொத்தமா கூண்டுல கொண்டு போய் அடைச்சிருவேன். இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இனிமேல் சின்சானு கிட்ட இந்த மாதிரி யாருமே பேசக்கூடாது. ஏன்னா சின்சானுக்கு நான் இருக்கேன். எங்க அந்த டானை காட்டுங்க. அந்த டானை இப்ப காட்டுங்க. வேற லெவல் மாம்ஸ். டே ஜான், இனிமேல் எங்க கிட்ட வம்பழுத்த. எங்க பிராங்க்லின் மாம்ஸ் பாத்தீல எவ்வளவு பயங்கரமான ஆளுன்னு. எங்க பிராங்க்லின் மாம்ஸ் உலகத்திலே பெரிய வண்டி வச்சிருக்காரு. இனிமேல் நீ எங்க கிட்ட வரக்கூடாது. இந்த ஜானவே அடிச்சிட்டீங்கல்ல. இந்த ஜான் யாருன்னு காட்டுறேன். இந்த ஜான் ஒரு நாள் ஆகிடுவான். டான் பேபி, சின்சான் சொன்னான்ல இந்த டான் எல்லாம் நம்பாதீங்கன்னு. எப்படி விட்டுட்டு போயிட்டான் பத்தி அந்த ஆளு. அக்கா இந்த டான் எல்லாம் இனிமேல் நம்பாதீங்க. இந்த டான் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே இப்படிதான் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். சரியா? ஒரு பொருளை வந்து திருடிட்டு வந்துருவான். எங்க கிட்ட வந்து வம்பளுக்கிறக்குனே வந்துருவான். நீங்க அவனெல்லாம் நம்பாதீங்க. ஓகே சின்சன், அவனை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் இனிமேல் அவன் கூட பேசவே மாட்டேன். சின்சான் வா, நம்ம பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப டயர்ட் ஆயிடுது. இந்த ஜான் கூட சண்டை போட்டாலே ரொம்ப டயர்ட் ஆகிருது. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த ஜான ரிவெஞ்ச் எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.